ஹலோ மக்களே, ஹலோ பேர் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா 46 இந்த படம் வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றுற விதமாக வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சூர்யா 46 பற்றி ஒரு சில விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. சூர்யா 46 வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணுறாரு, மமிதா பைஜு இருக்காங்க. இதை தவிர நம்மளுக்கு வேற எனக்கு ஒரு தெரியாதுல எனக்கு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சுல. ஸோ இப்போ வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக வந்து இவர் கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன தெரியும். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம்லாம் கிடையாது, இது வந்து ஒரு பக்கா தமிழ் ஃபேமிலி மூவின்ற மாதிரி வந்து சொல்றாரு. கடைக்குட்டி சிங்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போக வந்து இவர் தான் வந்து இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காரு. ராதிகா சரத்குமார், பவானி ஸ்ரீ யாருன்னா விடுதலை படத்தில் வந்தாங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினா, ஸோ அவங்க. அதுக்கப்புறம் வந்து ரவீனா டண்டன், கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்களா, அவங்க வந்து ஒரு 24 இயர்ஸ் கழிச்சு தமிழ் சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஆல்ரெடி வந்து ஆண்டவர் வந்து தமிழ் சினிமா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு ஆள வந்தான் படத்தில். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இவ்வளோதான் என்னால் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும். அது போக வந்து இந்த படம் வந்து 50% ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து மே 1ஆம் தேதி வந்து ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சூர்யா 46 வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து வேறு லெவலில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லக்கி பாஸ்கருக்கு அப்புறம் ஒரு பெரிய டிமாண்ட் வந்து வெங்கி அட்லூரிக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஹீரோ ஃபேமிலி மூவி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம தளபதி பண்ணார், அதெல்லாம் படம்னே சேர்க்கக்கூடாது, ஓகேவா, அதை விட்டுருங்க. அது தவிர ஒரு பெரிய ஹீரோ வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. யூடியூப் வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அந்த ஆப்ஷனை வந்து தட்டி விடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோட அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ப்ரோமோ பார்த்து எல்லா பேரும் எப்படா படம் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு ஹைப்ல இருந்தாங்க. அது வந்து உண்மைதான். இப்போ வந்து அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை, படத்துக்கு பிரச்சனை இல்லை, அந்த டைட்டிலுக்கு ஒரு பிரச்சனை. அதாவது என்னன்னா, இன்ஃபோஸ்பிரிட்ன்ற ஒரு கம்பெனி, இவங்க யாருன்னா அந்த கம்பெனி, ஓகேவா, அந்த கம்பெனி வந்து ஜெயம் ரவி ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, எங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரோ கோட்னு சொல்லி இருக்கு, நீங்கள் அந்த டைட்டில் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கியிருக்கணுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதை எடுத்து ஜெயம் ரவி ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஜெயம் ரவி ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. சரி, அவள் தான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினச்சா, அந்த கம்பெனி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அவங்க வந்து விசாரித்து இதை பார்த்துட்டுலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் இந்த டைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஸ்டே தரோன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஜெயம் ரவி ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் இனிமேல் வந்து இந்த படத்தை பற்றி வெளியே பேசுகிறதா இருந்தால் இருக்கும். இல்லை இவங்க வந்து மறுபடியும் கேஸ் போட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த டைட்டிலுக்காக அவங்க போராடலாம். இதுக்கு மேலே எதுக்கு பேசிக்கிட்டு டைட்டில் மாற்றிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலும் அந்த ஆப்ஷனையும் அவங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டில் எது வேணால் அவங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டைட்டில் மாற்றுறதுக்கான ஆப்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ கூட தவிர வேறு என்ன டைட்டில் வைக்கலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தி யோகி பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.